முதல்ல என் பொண்ணு உண்டாயிருக்கு. இந்த வீட்டுக்கு வாரிசு வர போகுது. குடும்பமே சந்தோஷமா இருக்கணும். ஆனா வேதனை எல்லாம் இருக்கு. இதை விட ஒரு துரதிருஷ்டம் ஒரு அப்பனுக்கு இருக்க கூடாதுப்பா. அப்பா, உங்களுக்கு இவ்வளவு வேதனையா இருக்கும்போது என்னாலுமே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எனக்கு எப்படி இருக்கும். நான் உண்டான விஷயத்த யார்கிட்ட முதல்ல சொல்லணுமோ அவரே பே கூட இல்ல. அவர் எங்க இருக்காரு, எந்த நிலைமையில இருக்காரு, எதுவுமே எனக்கு தெரியல. இந்த குழந்தை உருவான நேரம் அவரை பத்தி எந்த விவரமும் தெரியலையேப்பா. கடைசியில நான் எப்படி அழுதுட்டு இருக்கிற நிலைமை ஆயிடுச்சு. மகேஷ், அழுகாதம்மா. அழுது உடம்ப கெடுத்துக்காத. மாப்பிள்ளைக்கு இருந்து கண்டிப்பா நல்ல தகவல் வரும். மகேஷ், அழாதம்மா. இந்த மாதிரி நான் அழுது சரியில்லைம்மா. மாப்பிள்ளை எங்கம்மா போயிட்டாரு? வெளியூர் தானே போயிருக்காரு. சீக்கிரத்துல வந்துருவாருமா. அழக்கூடாத. அழுகாதம்மா. புள்ளத்தாச்சி பொண்ணு நீ அழுதா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஆகாதம்மா. சார், போஸ்ட். அப்பா, மாப்பிள்ளைகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குப்பா. எங்க இருக்காருப்பா? சென்னையில இருந்து வந்திருக்குப்பா. ஓ, பெரிய மகேஷ், உன் பேருக்கு தான் லெட்டர் வந்திருக்கு. நீயே படி. அன்புள்ள மகேஷுக்கு செல்வரங்கம் எழுதுவது. நான் நலமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் இப்போ சென்னையில இருக்க. ஒரு நல்ல வேலையா தேடிட்டு இருக்க. இன்னும் சரியான வேலையா அமையல. தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கி வேலை தேடிட்டு இருக்க. நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். உன்னை நான் விட்டுட்டு இப்படி வந்துட்டதை பத்தி நீ பதட்டப்பட வேண்டாம். நான் வந்திருக்கிறது நம்மளோட எதிர்காலத்துக்காக தான். ஒரு நல்ல வேலையும் சம்பளமும் அமைஞ்ச பிறகுதான் நான் உன்னை தேடி வருவேன். ஆனா நீ மனசு வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுன்னு அந்த லெட்டர் எழுதுன. இவன் நமக்கு ஒரு போன் கூட பண்ணலையே நீ நினைக்கலாம். ஒரு வேலை கிடைக்காம உன் கூட பேசுறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. அதனாலதான் இந்த லெட்டர் எழுதுறேன். எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நீ உன் உடம்ப பத்திரமா பாத்துக்க. வீட்டுல மாமா, அத்தை, கோபி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் கேட்டேன்னு சொல்லு. வேலை கிடைச்ச உடனே போன் பண்றேன். என்னை பத்தி யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். இப்படிக்கு உன் செல்வரங்கம். அப்பா, அழாதம்மா, அழாத. இதுல அழுவுறதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷப்படணும். நீ சொல்லுவிய குழந்தை உருவான நேரம் என் புருஷன் எங்க இருக்காருன்னு தகவல் தெரியலன்னு. இப்ப பாரு, கருதாஸ் எழுதியிருக்காரு. உன் குழந்தை யோகக்கார குழந்தைமா. உங்க அப்பா கிட்ட கருதாஸ் வந்திருக்கு. என்ன இருந்தாலும் அவர் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி வருமாப்பா. என்னம்மா நீ? புருஷன் கூட இல்லைன்னு உடனே எங்க இருக்காரோ தெரியலன்னு வருத்தப்பட்டு இருந்தா. அவர்தான் இப்ப மெட்ராஸ்ல இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சுமா. இப்போ மயில் சொல்றது வாஸ்தவம் தானே. புருஷன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அதை விட முக்கியமா ஒரு வைராக்கியத்தோட இருக்காரு. இன்னும் நல்ல வேலையா கிடைக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி நிறைய சம்பாதிச்சு பொண்டாட்டி சந்தோஷமா வச்சுக்கணும். பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா? அழுவக்கூடாது, கவலையே படாது. கூடிய சீக்கிரம் நல்ல தகவலோட வந்து அவர் உன்னை அழைச்சிட்டு போவார். மகேஷ், கோபி, இந்தப்பா. என்னது இது? ப்ரோ நோட்டு. மலர்கிட்ட நீ கடன் 60,000 வாங்கியிருந்தல, அது செட்டில் பண்ணிட்டு எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எதுக்காக நீங்க செய்றீங்க? ஆமாத்தான், நீங்க ஒன்னும் கடனாளியா இருக்கணும்லாம் தேவையில்ல. அதான் நேரடியா உங்க வீட்டுல போய் கணக்கு தீர்த்துட்டு எழுதி வாங்கிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். அப்படியா? அப்பா, சரிப்பா, முதல் தவணை 10,000 ரூபாய் இவர்கிட்டயே கொடுத்துறேன். எனக்கு எதுக்குங்க? நான் உன் மாமனார்ப்பா. மகா, அவர் சொல்றத மட்டும் செய்யுங்க. சரி. கல்யாண பத்திரிக்கை குலதெய்வம் கோயிலுக்கு போய் எல்லாரும் ஒண்ணா வச்சுட்டு வந்துருவோம். கோபி, நீயும் வாப்பா. நான் எதுக்காக வரணும்? என்னப்பா எதுக்குங்கிற? நீ தானே கல்யாண மாப்பிள்ள, நீ தானே வரணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது. ஏ கோபி, இதோட உனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது? எதுக்கு ஆள் ஆளுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என் புருஷன் கண்டிப்பா வருவாரு. அத்தான்,
வர்றேன் மகா. இதுதான் கோபி மச்சானோட கடை. அப்படியாண்ணே? வணக்கம் தம்பி. வாங்க 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 வாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா கடை பக்கம் வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? டேய் ஓடி போய் டீ வாங்கிட்டு வரியா? ஐயோ வேணாம் மச்சான், இப்பதான் நாங்க எல்லாருமே சாப்பிட்டு வரோம். என்ன விசேஷம்? கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீடு பாக்குற மாதிரி நாங்க உங்க கடையை பார்க்க வந்தோம். ஏங்க கல்யாணத்துக்கு என் கடையை வந்து பாக்குறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இவ சும்மா சொல்றா. ஏ வனிதா, உன் விளையாட்டுத்தனத்துல வீட்டோட வச்சுக்க. இங்க வந்தமா விளையாடணும். என்னம்மா இதானே வேத்தாள் கடையா? காமு நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்டா இது உங்க மாப்பிள்ளையோட கடை ஆகிடும்ல? என்னடி சொல்ற? ஆமாமா, உங்க மருமகளோட அண்ணன் உங்களுக்கு மாப்பிள்ளை முறை தானே? என்ன முறை கரெக்ட் தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, தலையெல்லாம் சுத்துது. மச்சான் அவ உங்களை சும்மா கிண்டல் பண்றா. என்ன கிண்டல் பண்றா? நீ அவரை மச்சான் கூப்பிடுற, நான் அவரை மச்சான் கூப்பிட முடியுமா? நான் அவரை எப்படி கூப்பிடுறது சொல்லு? என்ன உங்க தலையெல்லாம் சுத்துதா? என்ன விஷயம்? நிச்சயதார்த்த துணியெல்லாம் உங்ககிட்ட தைக்க கொடுக்கலான்னு வந்தோம். என்ன ஒழுங்கா தைப்பீங்கல்ல? துணியை கொடுங்க, நான் எப்படி தப்பேங்கிற தெருவில் கேட்டு பாருங்க. பார்க்கலாம். இப்ப நடக்க போற கல்யாணமே நீங்க எங்க துணி எல்லாம் எப்படி தைக்கிறீங்கங்கறத பொறுத்து தான் இருக்கு. என்னங்க புரியுதா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க? துணியை தைக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அப்பா வராரு. வாங்க மாமா, வாங்க வாங்க. அப்புறம் தம்பி எல்லாரும் துணி குத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. குறிப்பா உங்க தங்கச்சி துணி இதில் தான் இருக்கு. அப்புறம் அளவு துணி நாங்க தரணுமா? இல்ல காமுட்ட அளவு சாயிட்டு வாங்கிக்குவேன். ஆனா நீங்க தான் முறைகரேன்னு பேசுவீங்க, அதான் யோசிக்கிறேன். இது என்னப்பா தொழில் இருக்கு? காசு குத்துட்டா சரியா போச்சு. காசா? ஏங்க இது நம்ம வீட்டு விசேஷம், இதுல போய் காசு வாங்கிக்கன்னு சொல்றீங்க? ஐயா, நீ விவரமான ஆள் நினைச்சா கடைசியில பார்த்தா உனக்கு விவரம் பத்தாது போல. என்னாச்சு? இங்க பாரு தம்பி, பிசினஸ் வேற, உறவு முறைகள் வேற. இந்த தெளிவு எல்லாம் பிசினஸ் மேனுக்கு இருக்கணும். இப்ப நீ என் கடை பக்கம் வந்தா ஒரு கேரட் கூட நான் உனக்கு ஓசில் தர மாட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்தா கிலோ கணக்குல கேரட் சமைச்சு போடுவேன். இப்ப தெரியுதா என் கேரட்டை பத்தி? கேரக்டர் பத்தியும் தெரிஞ்சு, கேரக்டர் பத்தியும் தெரிஞ்சு. கடை போட்டு தொழில் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதுல வர வருமானம் ஒவ்வொரு பைசா உன்னுடைய உழைப்பு. அதை யாருக்கும் தானமா கொடுக்க கூடாது. அப்படி யாராவது சொந்தக்காரங்க செய்யணும்னு நினைச்சா வாங்குற காசுல இருந்து கொஞ்சம் குறைச்சிக்கா. ஒரு 2000 ரூபாய் வாங்குற இடத்துல இருந்து ஒரு 1500 வாங்கிக்கா. ஆனா கண்டிப்பா காசு வாங்கி ஆகணும். அப்புறம் இவங்களுக்கு தைக்கிறதுக்கு தையக்கூலி எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? எத்தனை ஜாக்கெட்டுங்க? 5 ஜாக்கெட். 5 லேஸ் வச்சு தைக்கணுங்களா? ஆமாங்க. 500 ரூபாங்க. 500 ரூபா? சொந்தத்திலே ஒரு டைலர் இது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. 100, 150, 250, 350, 450 சொந்த இல்ல. ஏய் நீ வா, வரட்டுங்களா தம்பி? சரி. ஏய் நீங்களே அளவு குத்துட்டாங்க. சரிப்பா. டேய் குரு, இந்த கோபி 2 பிசினஸ் பண்றான்டா. டைலராவும் இருக்கான், நாதஸ்வரமும் வாசிக்கிறான். ரொம்ப நல்லவனாவும் இருக்கான்டா. இவனை பத்தி விசாரி. ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது. ஏப்பா எதுக்குப்பா அவரை போய் விசாரிக்க சொல்றீங்க? அந்த அறிவு இருந்தா இந்நேரம் சொந்தமா கடை வச்சிருப்பல்ல. சொல்றத மட்டும் செய் போ. மகேஷு, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கையா? உங்கள் சித்தப்பா வந்து ஒரு விஷயத்த சொன்னார்மா. எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டம்மா. எங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலம்மா. அதனால் உனக்கு கருப்பட்டி பணியாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தாம்மா சாப்பிடுமா. இன்னொரு பக்கம் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு மகேஷு. நான் பண்ண முட்டாள்தனத்தில் தானே மாப்பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டாரு. அது நினைக்கும் போது என் மனசே ஆற மாட்டேங்குதுமா. இப்ப நீங்க என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? என் புருஷன் இங்க வந்து குதிக்க போறாரா? இல்ல நீங்க கொண்டு வந்து கொடுத்த அந்த கருப்பட்டி பணியாரத்தை தின்ன உடனே என் கவலை சரியிட போதா? சொல்லி காட்டுறியா மகேஷு? நான் பண்ண தப்பு தான். நான் ஒரு முட்டா சிரிக்கி அவசரப்பட்டு கோவத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன். அவசரத்துல எது வேணாலும் செய்வீங்களா? மருமகனை கோவத்துல கை நீட்டேன்னு சொன்னீங்களே, கோவம் வந்தா உங்க புருஷனை கை நீட்டுவீங்களா? ஏன் மகேஷு, என்னை பற்றி தெரிஞ்சிருந்து இப்படி நீ கேட்கலாமா? மாப்பிள்ளைய அவமானப்படுத்தணும்னு எதையும் செய்யலம்மா. என் மனசை நோவடிக்காத மகேஷு. நான் அப்படிப்பட்டவ கிடையாது. கொண்டு வந்த பணியாரத்தை சாப்பிடுமா. மகேஷ், உன் சித்திட்டு ஏன் மூஞ்ச காட்டுற? நீ உண்டா இருக்கேன்னு தெரிஞ்சு ஆசை ஆசையா பலகாரம் சுட்டு கொண்டு வந்திருக்காமா. மகேஷ் சாப்பிடு மகேஷ். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப அது எங்க போயிட்டு போகுது? நியாயமா பார்க்க போனா இந்த மாதிரி எல்லாம் நான் தான் உனக்கு பண்ணி கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி நிலைமையில உன்னை நல்லபடியா நான் தான் பார்த்துருந்துருக்கணும். ஆனா வெக்கங்கட்ட தடமா
நானே முழுகாம இருக்கேன். என் மூஞ்சிய நான் எங்க கொண்டு போய் வச்சுப்பேன்னு எனக்கே தெரியல. மகேஷ், நீ என் தம்பி பொண்டாட்டி, என் வீட்டுக்கு நீ வாழ வந்தவ. நியாயமா பார்க்க போனா இந்த மாதிரி நிலைமையில உன்னை என் வீட்டுல வச்சு பாராட்டி சீராட்டி பார்த்திருந்திருக்கணும். ஆனா என் கால நேரம் உன் வீட்டுல வந்து நான் அடைக்கலம் தேடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். சாந்தி, என்ன பேசுது? இது நம்ம வீடுதான். இங்க யாருமே உன்னை வேத்தால நினைக்கலாமா? நீங்க வேணா அப்படி நினைக்காம இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நினைக்கும் போது என் நெஞ்ச போட்டு அறுக்குது. மகேஷ் முழுகாம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அத்தா ஆசாசியா எவ்வளவு பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா என்னால அப்படி செய்ய முடியலையேன்னு என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அட என்ன சாந்தி, நான் செஞ்ச என்ன நீ செஞ்ச என்ன எல்லாமே ஒண்ணுதாம்மா. அது மட்டும் இல்லாம இந்த வயசுல நான் முழுகாம வேற இருக்கேன். இதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்குள்ள எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா? ஏன் சாந்தி, நானும் பாத்துட்டே இருக்கேன். ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு அப்படி வயசாயிரல. இந்த விஷயம் எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் தவிர சங்கடம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் மகேஷும் ஒண்ணுதாம்மா. 2 பேருமே வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருமே நாங்க பாத்துக்கிறோம். நான் இருக்கேன், இந்த தெய்வான இருக்கா, பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. இத்தனை பேரும் உண்மையில அக்கறையா இருக்கோம்ல. இதை விட வேற என்ன வேணும்? சங்கடப்படாதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. கடையில அவரை காணோம். வாங்க நீ கேப்போம். அவர் இல்லையாப்பா? நல்லாவே இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாரு. அண்ணே அண்ணே. ஓ வந்தாங்களா? என்ன சார், துணியெல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க? ஆமாங்க, உங்க துணியில பாதுகாப்பா இருக்க வேணாமா? சரி, தச்சிட்டீங்களா? எல்லாம் தச்சாச்சுங்க. நீங்க மட்டும் இப்ப வரலன்னு வச்சுங்களேன், நானே உங்க வீட்டுல கொண்டாந்து கொடுத்துருப்பேன். அண்ணி, இவர் ஏன் தெரியுமா வீட்டுல வந்து தரேங்கிறாரு? அந்த சாக்குல என்ன பாக்குறதுக்கு தான். என்னங்க இது? என்கிட்ட இதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டா. ஏங்க, நீங்களும் இன்னைக்கு உங்க கூட ஜாயின் பண்ணிட்டீங்களா? முதல்ல அந்த துணி எப்படிங்க? சரி, பிளவுஸ் எல்லாம் ஃபிட்டா இருக்கும்ல? எல்லாம் கரெக்டா இருக்குங்க. இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அளவு ஜாக்கெட் இல்லாம இருந்தா சூப்பரா தைச்சிட்டீங்க. என்ன அளவு ஜாக்கெட் இல்லாம? இல்ல, நீங்க கொடுத்த அளவு ஜாக்கெட்ல ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாப்ல. சும்மா அது ஏற்கனவே ஜாஸ்தியா பேசுது. அப்புறமா சரி, அதை விடுங்க. சொந்தமாக போறவங்கள இப்படி வெளில நிக்க வச்சு பேசுறீங்க. சாரிங்க, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. அத சொல்லல. வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறீங்களான்னு கேட்டீங்களா? சாரிங்க, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, பால் சாப்பிடுறீங்களா, ஜூஸ் சாப்பிடுறீங்களா, இல்ல கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? நாங்க கேட்டு நீங்க வாங்கி தருவீங்க, அதை நாங்க குடிக்கணுமாக்கும். என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. ஒன்னும் வேணாம். நீங்களும் குடிக்க மாட்டீங்க, எங்களையும் குடிக்க விட மாட்டீங்க. கடை அடைக்கிற டைம் ஆயிடுச்சுலடா. ஆமாண்ணே. என்ன அப்ப கிளம்புங்கிறீங்களா? நாங்க அப்படி சொன்னேன். பின்ன இப்ப நீங்க சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம்? இல்ல எங்களை உள்ள விட்டு சாத்திட்டு போயிடுவீங்களா? எங்க இப்படி இடக்கு மடக்காத பேசுறீங்க? சரி சரி, நாங்க கிளம்புறோம். வரேன் மச்சான். மச்சானா? அப்போ மாமன் கூப்பிடவா? என்னங்க இது? ஏய், அத்தான் கூப்பிடுறேன். ஏங்க, இதுக்கு அவங்க எவ்வளவு பெட்டருங்க. நீங்க என்ன அப்பப்ப சைலண்ட் பாமா போடுறீங்க? இங்க பாருங்க, நைட் நேரம் லேடிஸ் 2 பேர் மட்டும் தனியா வந்திருக்கீங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. என்ன நீங்க, நாங்களே தைரியமா நின்னு பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன கவலை? அப்படியே லேட் ஆனாலும் நீங்க எங்களை கொண்டு வந்து விட்டுற மாட்டீங்களா என்ன? கண்டிப்பா உங்களை கொண்டாந்து விடாம என்ன. ஆனா மாமா அது வரைக்கும் தேடுவார்ல, அவர் போன் போட்டு சொல்லி நீங்க இங்கதான் இருக்கீங்க. வேண்டாம், நாங்க போறோம். அத்தா கிளம்பத்தா. நெல்லி ஆண்டவர் இந்த ஒரு விஷயத்துல தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமா வந்திருக்கு. இந்தா இதை வச்சுக்க. வேணாண்ணே, கல்யாணம் வர வரப்போது, தேவையில்லாத செலவு எதுக்குண்ணே? வச்சுக்கடா, காசு இருக்கும்போது வாங்கிக்க. என்கிட்ட இல்லைன்னா உன்கிட்ட தானே வாங்கிக்கிறேன். வச்சுக்க. நீ கிளம்பு. கடையை புட்டு போறேண்ணே. டேய், நான் பூட்டிக்கிறேன். ஒரு நாளைக்கு நீ சீக்கிரம் கிளம்பு. வரேண்ணே. ஓ